பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு உங்க மேல ரொம்ப அன்பும் கரிசனையும் வைத்து உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார்ல தினந்தோறும். இன்னைக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல போகிறார். எல்லாருக்குமே நம்ம நீடித்த நாளாய் வாழணும் அப்படின்றது ஆசை இருக்கும், அப்படிதானே? எத்தனை வயசு வந்தாலும் மறிக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இருக்காது. 90 வயசானா கூட இன்னும் சில வருஷங்கள் வாழ்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. 100 வயசானா கூட இன்னும் கொஞ்சம் நான் நீடித்திருந்தா நல்லா இருக்கும். அப்ப ஆயுச நாட்கள் நீடித்திருக்கணும் அப்படின்றதான் எல்லாருக்குமே விருப்பம். அதுக்கு ஒரு காலத்துல நான் வாலிபனா இருந்த போது ஒரு முக்கியமான ரைட்டர், நல்லா எழுதக்கூடிய பிரபலமானவர் 100 வயது வாழ்வது எப்படி அப்படின்னு புக் வெளியிட்டு இருந்தார். ரொம்ப ஃபேமஸ். அது நிறைய பேர் வாங்கி வாசித்தாங்க. 100 வயசு வாழ எப்படி இருக்கணும், என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன செய்யணும் என்பதெல்லாம் எழுதியிருந்தார். ஆனா என்ன ஆச்சு பாத்தீங்களா? அவர் 55 வயசு கூட தாண்டல, அவர் இறந்துட்டார். 100 வயசு வாழ்வது எப்படின்னு எழுதினவரே பாதியில இறந்து போயிட்டார். அப்போ அதிக நாள் வாழுவது, நீடித்த நாள் வாழுவது, இதை அறிந்து கொள்ள எல்லாருக்குமே விருப்பம் இருக்குது. அப்படி வாழத்தை எல்லாருமே விரும்புகிறதே நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா வேத புஸ்தகத்துல அதுக்கு ஒரு வழி சொல்லப்பட்டிருக்கிறாரு. என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுச நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுச நாட்களை பெருக பண்ணும். உங்களுடைய ஆயுச நாட்கள் பெருகணும்னு விரும்புறீங்கல்ல? எல்லாருக்குமே அந்த விருப்பம் இருக்கும். பேரன் பேத்தி பூட்டி கண்டா கூட இன்னொரு தலைமையை பார்க்கணும்னு ஆசை இருக்கும், அப்படிதானே? உண்மை, எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். அப்ப நம்முடைய ஆயுச நாட்கள் பெருகணும், நீடித்த நாட்களா இருக்கணுமானா அதுக்கு தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஆலோசனை கொடுக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல். யாருக்கு இந்த கர்த்தர்? அவருக்கு ஏன் பயப்படுன்னா, அவர் தான் வானத்தை எப்பவுமே உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர். அவரை குறித்த ஒரு பயத்தோட நம்ம வாழ்ந்து கொண்டு வந்தோமானால் ஆயுச நாட்களை அவர் பெருக பண்ணுவாராம். ஏன்னா நம்முடைய ஆயுச நாட்கள் அவர் கையில தான் இருக்குது. அவர் அதை பெருக பண்ணணுமானா கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படலன்னு தெரியுமா? பொல்லாப்புக்கு விலகுவது, பாவத்துக்கு விலகுவது. சும்மா கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு சிகரெட் அடிக்கிறது, குடிக்கிறது, இஷ்டப்படி வாழ்றது, ஏதோ வாரத்துல ஒரு நாள் பக்தியா சர்ச்சுக்கு போறது, அதல்ல. அனுதின வாழ்க்கையில ஒரு நீதியா, நேர்மையாய், பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுத்து வாழ்ந்தா உங்களுடைய ஆயுச நாட்கள் பெருகும் என்பதுதான் அதுக்கு அர்த்தம். அப்ப உங்களுடைய ஆயுச நாட்களை பெருக பண்ணணுமானா நம்மை உண்டாக்கின ஆண்டவரை குறித்த ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும். அப்ப அந்த பயம் நமக்குள்ள இருந்தா லஞ்சம் வாங்க மாட்டோம், கலப்படம் செய்ய மாட்டோம், அநீதியா நடக்க மாட்டோம், அடுத்தவங்களை பாதிக்கிற மாதிரி செயல்பட மாட்டோம், மற்றவங்களை காயப்படுத்த மாட்டோம், நம்முடைய வாழ்வுக்காக அடுத்தவங்களை நசுக்க மாட்டோம். இந்த மாதிரி நல்ல குணங்கள் எல்லாம் காணப்படும். பாத்தீங்களா? தேவனுக்கு பயந்து பாவத்துக்கு விலகி ஜீவிக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு தான் ஆயுச நாட்கள் பெருகுமா. இந்த மாதிரி குறுகன புத்தி, அடுத்தவங்களை கெடுக்கிற புத்தி, அடுத்தவங்களை பற்றி குறை பேசுவது, அடுத்தவங்களை காயப்படுத்துவது, மற்றவங்களை துக்கப்படுத்துவது, சுயநலத்துக்காக மற்றவங்களை காலின்களை நசுக்குவது, இந்த மாதிரி நம்ம வாழ்ந்திருக்கிறதுக்காக அடுத்தவங்களுக்கு வர வேண்டிய நன்மையை தட்டி பறிப்பது, இந்த மாதிரிலாம் வாழுகிறவங்களுடைய வாழ்க்கையில ஆயுச நாட்கள் இப்படி பெருக பண்ணும். அப்ப நாம் வசனம் சொல்லுகிறபடி கர்த்தருக்கு பயந்து பாவத்துக்கு விலகி ஜீவிக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆயுச நாட்கள் பெருகும். இதான் ரகசியம். புரிந்து கொள்றீங்களா? அப்ப அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும்? வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவர் சொல்லுகிற வழியில நடக்கணும். இதுக்கு அர்ப்பணித்து கொண்டு நடக்க 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 நல்ல ஒரு சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கும், ஆயுச நாட்கள் நீடித்திருக்கும். அதனால இன்னைக்கு வியாதி, பலவீனம், இந்த வயசுலயே மரண பயம் வந்துட்டுன்னா கொஞ்சம் ஆண்டவரை யோசிங்க, கர்த்தர் பக்கமா திரும்புங்க, அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஆயுச நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவா. சரியா? இப்ப ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடந்து பாவத்துக்கு விலகி ஜீவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னுடைய ஆயுச நாட்களை கரத்தில் வைத்திருக்கிறீர். அதை பெருக பண்ண உம்மாலே முடியும். எவ்வளவு காலம் நான் இந்த பூமியில் இருக்க நீர் சித்தம் கொள்ளுகிறீரோ அவ்வளவு காலம் ஆரோக்கியமாய், சுகமாய், மகிழ்ச்சியாய் இருக்க அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.